என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க கோழி எலும்பு ரசம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தேவையான அளவுக்கு கோழி எலும்பு மட்டுமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், இஞ்சி. அதுக்கு நான் என்ன மசாலா போட்டிருக்கேன்னா, கொரகொரப்பாக தான் நீங்கள் அதை அரைச்சிக்கணும். அதாவது மிளகு, சின்ன சீரகம், பெரிய சீரகம், மல்லி, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் துண்டு போட்டிருக்கேன், ஒரு பட்டை போட்டிருக்கேன், மஞ்சள், கல் உப்பு, ஒரு தக்காளி பழம், அப்புறம் இதுக்கு மணத்துக்கு பிரியாணி இலையும் சேர்த்து போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கோழி எலும்பு ரசம் ரெடியாக இருக்குங்க. இது பேசிக்காக நீங்கள் சோத்துலேயும் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் இது அப்படியே ரசம் மாதிரி குடித்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.